வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க புதுச்சேரிக்கு வருகை தந்த பிரதமர். விமான நிலையத்தில் வரவேற்ற துணைநிலை ஆளுநர். புதுச்சேரிக்கு ரூபாய் 2700 கோடிக்கு திட்டங்கள், 74 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர். முந்தைய காங்கிரஸ் திமுக ஆட்சியில் புதுச்சேரியில் வளர்ச்சி தடைபட்டதாக விமர்சனம். தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் திமுகவினர் கொண்டாட்டம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையிலேயே பிரதமருக்கு கோரிக்கை வைத்த முதலமைச்சர். இனி விரிவான செய்திகள். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க அரசு முறை பயணமாக வந்துள்ள பாரத பிரதமரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விமான நிலையத்தில் வரவேற்றார். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் விமான நிலையத்தில் வரவேற்றார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் வளர்ச்சி தடைபட்டது என்று புதுவை வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 1571.73 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும், ரூபாய் 1142.23 கோடி மதிப்பிலான 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் மாநில வளர்ச்சிக்கு புதிய உந்துதல் அளித்தார். மொத்தமாக ரூபாய் 2700 கோடி மதிப்பிலான திட்டங்கள் இன்று அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர், சித்தர்கள், துறவிகள், கவிஞர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான புதுச்சேரிக்கு வருவது பெருமை என குறிப்பிட்டார். விடுதலை போராட்டத்தின் தீப்பொறியை ஏற்றிய பாரதியாரின் மண் இது என்றும் அவர் நினைவுபடுத்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்த அவர், முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் தடைபட்டு நிர்வாகத்திறன் குறைவு மற்றும் ஊழல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குடும்ப ஆட்சி மற்றும் சுயநல அரசியல் வளர்ச்சியை முடக்கியது என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் நகர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் வளர்ச்சி எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதற்கான உதாரணம் புதுச்சேரி என குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 12 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மூலதன முதலீட்டு நிதி தற்போது யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களின் முன்னேற்றமே நாட்டின் அடித்தளம் என்றும், காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மின்சார வாகனங்கள், மருத்துவ, சுற்றுலா, சித்த மருத்துவம் போன்ற துறைகளிலும் புதுச்சேரி முன்னேறி வருகிறது என்றும், மக்கள் நலமே நாட்டின் வளர்ச்சி என வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்தும், கேக் வெட்டியும், இனிப்புகள் வழங்கியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு தருமபுரி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா நகர் தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செல்வம் என்கிற கோதண்டராமன், தங்கதுரை, பிரபு, கார்த்திக், ராஜா, ஜெகன், விஜயராஜ், லிங்கநாதன், கலியபெருமாள், சிங்கேனி, குப்பன், வீரப்பன், சண்முகம், நடராஜன், நெப்போலியன், கமலக்கண்ணன், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவுறுத்தலின்படி திமுக பொதுக்குழு உறுப்பினர், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி சந்திரகலா, நல்குணா உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உற்சாகமான கொண்டாட்டம் நடைபெற்றது.
பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாரம் லெனின் வீதி சந்திப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து கோஷங்கள் எழுப்பினர். மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த கொண்டாட்டம் நெல்லித்தோப்பு பகுதியில் உற்சாகமான சூழலை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நல திட்டங்கள் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய புதுச்சேரி முதல்வர் மாநில வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்த முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள், சுகாதார சேவைகள் மற்றும் சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நினைவூட்டிய அவர், புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அதிகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பிரதமரிடம் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நினைவு பரிசுகளை வழங்கினார். அரசு முறை பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளி முருகன் சிலை, வேல் மற்றும் தஞ்சாவூர் ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் கேஎஸ்பி உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஸ்ரீவித்யா சாய் உயர்நிலைப் பள்ளிகளின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள கேஎஸ்பி உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஸ்ரீவித்யா சாய் உயர்நிலைப் பள்ளி இணைந்து நடத்தும் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தாளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் விழாவை சிறப்புடன் முன்னெடுத்தனர். முக்கிய விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து பெற்றோர்களும் மற்றும் கல்வி ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழாவினை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 26 மகளிருக்கு சுயதொழில் புரிய தலா 10,000 வீதம் 2,60,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு வழங்கினார். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி மகளிருக்கு சுயதொழில் நிதி உதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 26 மகளிருக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் சுயதொழில் புரிவதற்கான 2,60,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கினர். இந்த நிகழ்வில் அருண் சர்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிதி உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார். மகளிர் சுயதொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என அவர் இதன்போது வாழ்த்தினார். மேலும் வரும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் குலுக்கல் முறை நடத்தப்பட்டது. இதில் 25 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று இதேபோன்று நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுவையில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகிறது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. தட்ப வெப்பநிலை மாற்றத்தால் வைரல் காய்ச்சல் பரவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்தி கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுட வைத்த, ஆற வைத்த தண்ணீர் பருக வேண்டும். காய்ச்சல் வந்தால் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்கள் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கியே இருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கைகள்னா, அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள், ஹோட்டல்ல அதிகமாக சாப்பிடுவதோ, வெளியில அதிகமாக டிராவல் பண்றது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லது. பள்ளியில பசங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஜுரம் இருந்துச்சுன்னா ஜுரம் மருந்து போட்டு காலையில ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுலாம், எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் நிறைய பேர் அனுப்புறாங்க. அதனால என்ன ஆகுனா அது மற்ற பக்கத்துல இருக்க பசங்களுக்கும் வேகமா பரவுது. அதனால பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தோட அந்த மாதிரி ஜுரம் இருக்கும்போது பிள்ளைகளை அனுப்புறது, பள்ளிக்கு அனுப்புறது தவிர்க்கிறது பரவலை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக ஈஸியா இருக்கும். பெரியவங்க, முதியோர்கள், இந்த சுகர் பேஷண்ட்ஸ், கிட்னியில ப்ராப்ளம் இருக்கவங்க, இதய பிரச்சனை இருக்கிறவங்க, மற்ற கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க யாரும் அதிகமா வெளியில போறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. அதுவும் முக்கியமா மார்க்கெட்டு, பீச்சு, எக்ஸிபிஷன்ஸோ இந்த மாதிரி கடைகளுக்கு போறது, அதிகமா கூட்டங்கள் சேரக்கூடிய இடங்கள்ல போகாம இருக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது பரவலை இது பண்ணும். வீட்டுக்குள்ள வந்த உடனே வெளியில வேலைக்கு போயிட்டு வரவங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு குளியல் எடுத்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிறது பரவலை தடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். இதுல என்னன்னா, முதல் 2 நாளைக்குள்ள நீங்க ஜுரம் ஃபீல் பண்றீங்க, ஒரு ஜுரமோ, டயர்ட்னஸோ, ஒரு இருமல் சளியோ, லைட்டர் வாமிட்டிங்ல ஸ்டார்ட் ஆகுது, வயிற்று வலி ஆரம்பிக்குது, வாந்தியில வருது அப்படின்னாலே மருத்துவரை எவ்வளவு சீக்கிரம் போய் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நோய் உடம்புல பரவறதை தவிர்த்துக்கலாம். சீக்கிரமா குணமடைகிறதுக்கும் அது உதவியா இருக்கும். மீண்டும் முக்கிய செய்திகள். பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க புதுச்சேரிக்கு வருகை தந்த பிரதமர். விமான நிலையத்தில் வரவேற்ற துணைநிலை ஆளுநர். புதுச்சேரிக்கு ரூபாய் 2700 கோடிக்கு திட்டங்கள், 74 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர். முந்தைய காங்கிரஸ் திமுக ஆட்சியில் புதுச்சேரியில் வளர்ச்சி தடைபட்டதாக விமர்சனம். தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் திமுகவினர் கொண்டாட்டம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையிலேயே பிரதமருக்கு கோரிக்கை வைத்த முதலமைச்சர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.